காலை எழுந்ததும் என் கண்கள் முதலில் ஹலோ ஸ்வீடார்ட்ஸ், வெல்கம் டு த எடிட். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஈஸியான எடிட் எப்படி இன்ஷாட்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதனோட லிங்க் அதுக்கு மேலேயே இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஷாட்டில் வந்துட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கேன்வாஸில் போயிட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு எஃபெக்ட் இருக்குல்ல, ஸோ எஃபெக்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து பிளர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து பிளர்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், நல்லா பிளராக தெரியணுங்காக. இப்போ வந்து இது சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வந்து ஆல்ரெடி 9:16 தான் இருக்குது. மியூசிக் போய்க்கிறேன். நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து வீடியோலேருந்து தான் ஆடியோ வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஷேர் இன்ஸ்டாகிராம்லலாம் தான் சேவ் பண்ணுவேன், வீடியோ எடுத்துக்குவேன், சாங்ஸ் எடுத்துக்குவேன். உங்களுக்கு வந்து என்னோடய சாங்ஸ் நான் யூஸ் பண்ணுறது வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். இப்போ மியூசிக் ஏற்ற மாதிரி இமேஜை வந்து நான் ட்ராக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. ஃபில்டரில் எஃபெக்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு வைப்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃப்ளோன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், வைப்ரேட்டில் ஃப்ளோ. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த வேவ் மாதிரி தெரியும். அதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃப்ளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்துட்டு நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அது வீடியோ எண்ட் வரலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வீடியோ எண்ட் கொடுத்துட்டு நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேல்யூ வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எடிட். ஸோ அந்த ஃப்ளோ செலக்ட் பண்ணி எடிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். நான் வந்து வேல்யூ வந்து லைட்டாக குறைச்சிட்டேன். எனக்கு ஒரு அளவுக்கு இருந்தால் அந்த ஃப்ளோ இருந்தால் போதும், அதனால் நான் லைட்டாக குறைச்சிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்து வந்துட்டு நான் பிப்பில் போயிட்டு நான் கொடுத்துருக்கேன் இந்த இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதை வீடியோ எண்ட் வரல கொடுத்துட்டு பிளெண்டு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. பிளெண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இமேஜு, சேம் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோவில் இருந்துச்சு. எந்த ரேஷியோவில் இருந்தாலும் நீங்கள் 1:1 தான் வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக அந்த ஸ்கொயருக்குள்ளே ஃபிட் ஆகும். 1:1 வச்சுட்டு கரெக்டாக அந்த ஸ்கொயருக்குள்ளே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு வீடியோ எண்ட் வரல கொடுத்துக்கோங்க, வேறு எதுவும் பண்ண வேணாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ரெண்டையுமே வந்துட்டு கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ எண்ட் வரல கொடுத்துட்டேன். இப்போ டெக்ஸ்ட்டு, ஸோ டெக்ஸ்ட் வந்து நான் நார்மல் தான். ஒப்பாசிட்டி வந்து நான் லைட்டாக குறைச்சிக்கிறேன், அது உங்கள் இஷ்டம் தான். ஒப்பாசிட்டி உங்களுக்கு இது டார்க் ஷேட் வேணும்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கூகுள்லேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் வந்துட்டு இந்த ஃபாண்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு அனிமேஷன் பேசிக்கில் வந்துட்டு இன் அனிமேஷனுக்கு இதுவும் அவுட் அனிமேஷனுக்கு வந்து பேசிக்கில் ஃபர்ஸ்ட் ஒன்றும் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அனிமேஷன் டைமிங் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கரெக்டாக எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் டெக்ஸ்ட்டு வச்சுட்டு நீங்கள் லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அங்கெல்லாம் ஸ்ப்ளிட் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் நல்லா ஒவ்வொரு டைமும் நல்லா சாங் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி எடிட் பண்ணதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. 1க்கு 2 டைம் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுமோ அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் கூகுள்லேருந்து காப்பி பண்ணிங்கன்னா டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபாண்ட் எல்லாம் அப்படியே வந்துடும், அனிமேஷன்ஸும் அப்படியே வந்துடும். சரி, நீங்கள் டெக்ஸ்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரே ஒரு பிப்பில் போயிட்டு ஒரே ஒரு ஓவர்லே வீடியோ மட்டும் ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு இது ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா, அவ்வளோதான். நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அந்த ஓவர்லே வீடியோ வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவும் மெட்டீரியல் லிங்க்லேயே இருக்கும், அதனால் ஒட்டுக்காத்தான் இருக்கும், எதுக்கும் தனித்தனியாக இருக்காது. இப்போ வந்து ஆடு கொடுத்துக்கோங்க, ப்ளஸ் கொடுத்துட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி சைஸ் கொடுத்துட்டு பிளெண்டு போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை.
உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மெட்டீரியல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் வந்துட்டு லிங்க்கு கொடுப்பேன். மெட்டீரியல் இருந்ததுன்னா நான் வீடியோவிலே மென்ஷன் பண்ணிடுவேன். அதனால ஒவ்வொரு வீடியோவுக்கும் மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லாதீங்க. மெட்டீரியல் இருந்தால் மட்டும்தான் நான் மெட்டீரியல் கொடுப்பேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்தது தி லிரிக்ஸு. ஸோ நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற சாங்ஸ் எல்லாம் வேணுன்னா நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேனோ அதனோட ப்ரிவ்யூ வீடியோ ஃபுல் வீடியோவுமே நான் அதில் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க ஃபுல் வீடியோ வேணுங்கிறவங்க நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நாளைக்கு புது வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான். பாய்.